ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். 2 சாமுவேல் 7:28. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிலர் வாயை திறந்தாலே போதும் குற்றால அருவியில் தண்ணீர் கொட்டுவதை போல பொய்க்கு மேல் பொய்யை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அநேகர் கிறிஸ்து காண்பித்த சத்திய பாதைக்குள் வராமல் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. உலகத்திலே ஆயிரமான மதங்கள் இருந்தாலும், தத்துவ ஞானிகள் இருந்தாலும், சத்தியமுள்ள இயேசுவே ஜெயம் பெறுவார். உண்மையுள்ளவர்களுக்கும் சத்தியம் உள்ளவர்களுக்கும் கர்த்தரோடு கூட ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஊக்கமாய் ஜெபியுங்கள். தான் சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையும் சத்தியமும் உள்ளவர். இயேசு உங்கள் துக்கங்களை சுமந்திருக்கிறார், உங்கள் பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சத்தியமுள்ள நமது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் துக்கங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள். தேவ கிருபை பெருகும். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரம தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் குடும்ப உறவுக்காகவும் நல்ல நண்பர்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் உமக்கு பிரியமானவைகளை செய்யவும் பரிசுத்தமானவைகளை பற்றிக் கொள்ளவும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்யவும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, துக்கம், மனசஞ்சலம், உபத்திரவத்தோடு வாழும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது கிருபையினாலே தேற்றி ஆதரித்தழுங்க. எங்களையும் எங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் உறவினர்களையும் அயல் வீட்டாரையும் உங்க கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ளுங்க. தீமை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் பரிசுத்தமாக வாழவும், பாவத்தில் அகப்பட்டவர்களை விடுவிக்கவும், வியாதியஸ்தரை குணமாக்கவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்யவும், பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை சம்பூர்ண ஞானத்தால் நிரப்பவும், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும், திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேர்காலத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பெற்றவர்கள் பிள்ளைகளை கத்தரிக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கவும் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் உங்க அனுகூலம் வழிநடத்தல் வேண்டுமாயும், ஆட்சி பொறுப்பாளர்களுக்கு கத்தருடைய ஆலோசனை வழிநடத்தல் பாதுகாப்பு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெறும் அனைத்து ஊழியங்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், ஊழிய ஸ்தாபனங்களுக்காகவும், பொறுப்பாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்கள் உமக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யவும், ஊழியர்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், எல்லைகள் விரிவடையவும், தேவ கிருபையும் ஆலோசனையும் பெற்று ஆதாய பணியில் கர்த்தருக்கென்று மைமையாய் செயல்படவும் கிருபை செய்கிறார். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.